பிக் பாஸ் 8 பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் பயங்கர கலாட்டாவா, பயங்கர ஜாலியா போகும் அப்படின்னு தான் எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சில விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் பிக் பாஸ் சைட்ல இருந்து வந்து நெறைய புது புது டாஸ்க்க குடுத்துட்டு இருந்தாலும், பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த கேம சுவாரஸ்யமா விளையாடுறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா, அது 50-50 தான் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த வாரத்தோட ஸ்பெஷல் டாஸ்க் என்ன அப்படின்னா, பேக் டூ த ஸ்கூல். பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் ஸ்டாஃபா பிரிஞ்சு இந்த கேம விளையாட போறாங்க. அண்ட் இந்த கேம பொறுத்தவரைக்கும் வந்துட்டு, ஒரு 8 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் குடுத்துருக்காங்க. அண்ட் மீதி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து, உங்களுக்கு புடிச்ச கேரக்டர் என்னவோ நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த நாள பொறுத்தவரைக்கும் ராணவ் அவர்கள் தான் வந்துட்டு கேம ஸ்டீல் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராணவ் அவர்களுக்கு மக்கு ஐ அம் சாரி ராணவ் அவர்களுக்கு மக்குன்னு சொன்னா பிடிக்கல. பட் இருந்தாலும் அவர் குடுத்த கேரக்டர் அதுதான். ராணவ் அவர்களுக்கு மக்கு, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் அண்ட் எந்த ஸ்டாஃபையும் ப்ராப்பரா மதிக்காத ஒரு பையன் அப்படின்ற மாரியான ஒரு ரோல் தான் குடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த ரோல அவர் சரிப்பட செஞ்சாரான்னு கேட்டா, அவர் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. பட் அதனால மொத்த பேரோட கேம் பிளேவும் பாதிக்கிற ஒரே காரணத்துக்காக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவர் மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருந்தாங்க. அண்ட் முறையா ராணவ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டையும் போட்டிருந்திருக்கார். ஸோ இந்த விஷயத்த வந்து இப்போ எல்லாரும் நோட் பண்ணியிருக்காங்க. ராணவ் அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்றது போய், இப்போ ராணவ் அவர்கள் பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. ஸோ வருங்காலத்துல ராணவ் அவர்களோட பேச்சு அதிகமா வெளியில தென்படும் அப்படின்றத நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம். அண்ட் அதனைத் தொடர்ந்து மீதி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு டம்மி பாவாவா தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா, எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாரி தெரியல. ஸோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பிக் பாஸோட பேக் டூ ஸ்கூல் டாஸ்க் எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா போப்போது? எல்லா ஹவுஸ்மேட்ஸும் எப்படி நம்மள என்டர்டெயின் பண்ண போறாங்க? அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு குடுத்த ரோல ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சண்டை போட்டிருந்தாலும், ஸ்டாஃப் எல்லாருமே வந்து அவங்களுக்கு குடுத்த வேலைய ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுலயும் அருண் வந்து ரொம்ப அழகாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட அவர் எப்படி உள்ள போலாம்? அதாவது அவரோட கேரக்டர் படி வந்து அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் தான் வந்து இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். அவங்க கூட எப்படி அவர திருப்பி பேட்ச் அப் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிச்சு, ரொம்ப நிதானமா அதுக்கு காய்களையும் நடத்திட்டு இருந்தாரு. அண்ட் அத பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அருண் அவர்களோட கேம் பிளேல நெறைய மாற்றங்கள் தெரியுது. அண்ட் வைல்ட் கார்ட் மூலியமா உள்ள வந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல ரியா அவர்கள், மஞ்சரி அவர்களும் வந்துட்டு கேர்ல்ஸ் டீம்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பாய்ஸ் டீம பொறுத்தவரைக்கும் வந்துட்டு சிவகுமார் அவர்கள் வந்துட்டு அவருடைய நேம் அடிக்கடி தென்படுற மாரி இருக்கு. ஸோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்களோட கேம் பிளே எப்படி ஆகப்போது? அண்ட் எந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.